மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்துக்கும் கீழ்ச்சி எழுதுன்னு சொன்னீங்கல்ல. ஊடகங்கள் மூலமாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, நேற்று நான் பல கேள்விகளை வச்சிருந்தேன், சிலவற்றை மட்டும் இங்கே இன்னும் கேட்க விரும்புகிறேன். ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது, இதுதான் மரபு மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும், இறுதியாக நிகழ்ச்சி முடியும் போது இறுதியாக தேசிய கீதமும் பாடுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை ஆளுநர் வரும்போது மரபு மீறப்பட்டு 2 முறை ஏன் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்புன்னு என்ன கேட்டாங்க. தப்பு கிடையாது தான், வாழ்த்துக்கள், தமிழ்த்தாய் முதல்ல பாடிட்டீங்க. ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது தப்பு. தமிழ்த்தாயை 2 முறையோ 3 முறையோ நீங்கள் ஒழிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் அடைஞ்சிருக்கீங்க நீங்களும் ஆளுநரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தார், அப்போ நீங்கள் போட்டீங்க அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஆனால் ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க, பல சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாபின்னான இஷ்டத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல், முறையான பதில் இல்லாமல் என்னென்னமோ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் அதான் அவகாசம் கேட்குறாங்க. அதையும் தூக்கி திமுக மேலே பழிய போட்டுட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்றாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு கூட திருவள்ளூர்ல காலைல தொலைக்காட்சியில் பார்த்தா திருவள்ளூர்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த விவசாயிகள் போராட்டத்தை திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. சரி, நாங்கள் பண்ணல, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கீழ்ச்சி எழுந்துடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 40 நாளில் உங்களுடைய காவல்துறை எதை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரே நாளில் 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நேற்று சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்னாங்க, ஆதாரம் கையில் வச்சிருக்கிறேன், ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி இப்படி அனைத்திலையும் நாங்கள் யார் தயவுலையும் இல்லை, எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சொல்லாதீங்க, நாங்கள் எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் ஆட்சி அமைஞ்சோடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவு மட்டும் பார்த்தாரு. முதல்ல சோஃபா போச்சு, சோஃபா பின்னாடி இவர் போனாரு. ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது புது சோஃபா போச்சு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை, அதுவும் அங்க கட்சி அலுவலகத்தில் கூட கிடையாது, இங்க சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அமைச்சருடைய அறைகளே போய் கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு மேல அமைச்சரோட ரூம்லயே போய் கட்சியில சேர்ந்துக்கிறாங்க. அதான் பீரோ புல்லிங் மாதிரி இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏஸை இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்கு தான் எந்த விதமான பதிலும் இல்லாம, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லாக மகப் பண்ணிட்டு எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிறேன்.